இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா அமேசான் மர்ச். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். இதில் எப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலான்றதை பற்றியும் ப்ளஸ் இதோட செட்டப் ப்ளஸ் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் க்ரோமில் போயிட்டு அமேசான் மர்ச்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் போய்க்கோங்க. போனோடனே இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு என்ன வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படி இதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலான்றதை பற்றிலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் இதில் மெயினாக நீங்கள் எப்படி மணி ஏர்ன் பண்ணுவீங்கன்னா ராயல்ட்டி தான். நீங்கள் ஒரு டிசைன்ஸை வந்து இதில் நீங்கள் லிஸ்டிங் சேலுக்கு போடுவீங்க. அந்த டிசைன்ஸ் வந்து அமேசான் வந்து ஆக்சுவலாக அது ஒரு டிஷர்ட் டிசைன்ஸ் தான். ஓகேங்களா? இந்த டிஷர்ட் டிசைன்ஸ் வந்து நீங்கள் டிசைன்ஸ் மட்டும் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா அதை நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணி லிஸ்ட் பண்ணிடணும். அந்த லிஸ்ட் பண்ணதை வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது பிடிச்சப்போ இந்த டிசைன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அமேசானே அது என்ன பண்ணோன்னா அந்த டிஷர்ட் பிரிண்டிங் ப்ளஸ் எல்லா காஸ்ட்டும் அவங்களே பேர் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு சேலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் $20 ஒரு டிஷர்ட்ஸ் வந்து நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா ஃபார் தட் அந்த ஒன் சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷனாக ஒரு $2 or $3 லைக் நான் கம்மியாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ராயல்ட்டி உங்களுக்கு ஃபீ வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ அந்த ஒரு டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் வந்து ஒரு 100 சேல்ஸ் ஆகுதுன்னா ஒரு $2 ஒரு ராயல்ட்டி, ஒரு தடவை உங்களுக்கு ஒரு $2 ராயல்ட்டி வருதுன்னா அதே 100 தடவை அந்த டிஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா $200 ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். பட் இது ஈஸி கிடையாது. ரொம்ப இது நம்ம கேட்குறதுக்கு ஈஸியாக இது ஸ்டெப்ஸ்லாம் படித்து பார்க்குறதுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் எப்படி நீங்கள் இதை சைன்இன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணிக்கோங்க. இது க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் ஆகிடுச்சு. சைன்இன் ஆன உடனே ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஒன்று கேட்கும். இது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், செகண்ட் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ரூட்டிங் நம்பர்ஸ், தேர்டு வந்து SSN நம்பர்ஸ் ஆர் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது 3 ஸ்டெப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரிவ்யூவுக்கு போகும். அந்த ரிவ்யூவுக்கு போயிட்டு அப்ரூவல் ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த டிஷர்ட் டிசைன்ஸ்லாம் நம்ம இதில் வந்து லிஸ்டிங் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் டைப்பில் வந்து இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி ஆர் ரீஜன், கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா. நேம், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஆட் யுவர் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்தியா செலக்ட் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியன் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து அந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகலை இன்னும். ஸோ நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி இல்லை யூகே யுனைடெட் கிங்டம்னு மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். பட் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம செலக்ட் பண்ணோன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ரூட்டிங் நம்பர் இது எல்லாமே கேட்கும். லைக் ஒரு யூஎஸில் யூஸ் பண்ணுற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் மாதிரி நம்ம இதில் கேட்கும். பட் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம யார்கிட்டையுமே அது அந்த ஆப்ஷன் இருக்காது.
இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலயமா நம்மளோட ஓன் அக்கௌண்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணி அது மூலயமா நம்மளுக்கு வந்து லைக் பேபால் இது மாதிரிலாம் இருக்குல்ல, மணி ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பயோனியர்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த பயோனியர் ஆப் மூலிமா தான் நம்ம இதை வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியும். அது எப்படின்றதையும் நான் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதை ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட்டு உங்களோட அந்த மொபைல் நம்பர் ப்ளஸ் ஆதார் ஆர் பேன் கார்டு நம்பர் இது ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் மொபைல் கரெக்டான எந்த மொபைலில் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த நம்பரில் ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டாலே போதும். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்போது இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ரிவ்யூவுக்கு போயிடும். ரிவ்யூ அதாவது லைக் இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும்ட்டுனா, நான் என்னோடய அக்கௌண்ட் ஓகே சப்மிட் பண்ண அப்புறமா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். யுவர் ரெக்வஸ்ட் இஸ் பெண்டிங் ரிவ்யூ. லைக் இது ரிவ்யூ பண்ணி நம்மளுக்கு அப்ரூவ் ஆகுதா இல்லையான்றது தெரியறதுக்கு ஒரு 10 days கண்டிப்பாக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது சீக்கிரம் ஆகாது, மினிமம் 10 days எடுத்துக்கும். ஸோ இந்த அப்ரூவல் இந்த ரிவ்யூலாம் முடிஞ்சு உங்கள் அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் லிஸ்டிங்ஸில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சேலுக்கு போட்டுடலாம். அது எப்படி நம்ம லிஸ்டிங்ஸ் எப்படி நம்ம டிஷர்ட் டிசைன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எப்படி அதை லிஸ்டிங்ஸ் போடணும், எப்படி அதுலேருந்து ராயல்ட்டி வரும்ன்றத உங்களுக்கு நான் வந்து இந்த அக்கௌண்ட் ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா இந்த புது அக்கௌண்ட்லேருந்தே உங்களுக்கு நான் அதை வந்து டெமோவாக பண்ணி காமிக்கிறேன். இந்த அக்கௌண்ட் செட்டப்பில் ப்ளஸ் அக்கௌண்ட்டு ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு அந்த பயோனியர் அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ளஸ் அதில் எப்படி நம்ம அந்த யூஎஸ் அக்கௌண்ட் நம்பர் எப்படி நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எடுக்கணுன்றதை வந்து இது அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் ஆர் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you.